இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போதான் நீங்கள் முத நம்ம ஃப்ரம் கோவை சேனல் பார்க்குறீங்களா? அப்போ மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பேர்ச்சம்பழம்னாலே பிடிக்காது. ஆனால் நீங்கள் இது மாதிரி பேர்ச்சம்பழம் மில்க் ஷேக் செஞ்சு கொடுத்து பாருங்க, ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க. அவ்வளவு ருசி, அவ்வளவு ஆரோக்கியமான பேர்ச்சம்பழம் மில்க் ஷேக் எப்படி செய்யறதா இன்னைக்கு பார்க்க போகிறோம். 1 டம்ளர் பாலில் இன்றைக்கி மில்க் ஷேக் செய்ய போகிறேன். 1 டம்ளருக்கு நான் 5 பேரிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேரிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு பொடியாக கட் பண்ணிக்கலாம். இப்போ கழுவி கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக மிக்ஸி ஜாரில் இந்த பேரிச்சம்பழத்தை மாற்றிக்கலாம். இந்த 5 பேரிச்சம்பழத்துக்கு நான் 1/4 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வெதுவெதுப்பான பால்லையோ இந்த மில்க் ஷேக் செஞ்சு குடிக்கலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பால் சேர்த்து ஃபஸ்ட்டு நம்ம பேரிச்சம்பழத்தை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய பால் சேர்த்து இந்த பேரிச்சம்பழத்தை ஃபஸ்ட்டு அடிக்க ஆரம்பிச்சிங்கன்னா பேரிச்சம்பழம் அரைப்படாமல் முழுசாக இருக்கும். நல்லா 1 நிமிஷத்தில் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு பேரிச்சம்பழம். நம்ம முதல்ல கொஞ்சமாக பால் சேர்த்து அரைச்சதுனால இவ்வளோ பேஸ்ட்டாக இருக்குது. அடுத்ததாக மீதி இருக்க பாலெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 30 செகண்டு நீங்கள் மிக்சியில் இதை ஓட விட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மில்க் ஷேக் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க. அடுத்ததாக நம்ம டம்ளருக்கு மாற்றிடலாம். இது பெரியவங்க குடிக்கிறதுனா அப்படியே குடிக்கலாம். நீங்கள் சின்ன பசங்களுக்கு இந்த மில்க் ஷேக் தயார் பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக தேன் கலந்து கொடுங்க. தேன், பேரிச்சம்பழம், பால் எல்லாம் கலந்து நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். உங்கள் வீட்டு சின்ன குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணி குடிப்பாங்க. இந்த பேரிச்சம்பழத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. இரும்பு சத்து, சுண்ணாம்பு சத்து, நார் சத்து, புரோட்டீன், வைட்டமின் B6 எல்லாமே நிறையா இருக்குது. இந்த பேரிச்சம்பழத்தை தினமும் 2-3 எடுத்துட்டாலே ரத்த சோகை உள்ளவங்களுக்கு ரத்த சோகை தடுக்கப்படும், ரத்த உற்பத்தியை அதிகரிக்கும். நம்ம வீட்டு குட்டி பசங்களுக்கு இந்த மில்க் ஷேக்கை கொஞ்சம் அழகுபடுத்தி கொடுத்தா வேணான்னு சொல்லாமல் குடிச்சிருவாங்க. அதுக்காக நான் கொஞ்சம் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பருப்பை பொடியாக கட் பண்ணி மேலே அழகாக தூவி கொடுங்களேன். வேணான்னு சொல்கிற குழந்தைகளும் இதை பார்த்துட்டு விரும்பி குடிப்பாங்க. வாரத்தில் 2 முறை கட்டாயம் இந்த பேரிச்சம்பழம் மில்க் ஷேக்கை உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவும் சத்தான, ரொம்பவே ஆரோக்கியமான பேரிச்சம்பழம் மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப நிறைய ரெசிபி வீடியோ வேணும்னா மறக்காமல் நம்ம ஃப்ரம் கோவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப ஒரு நல்ல ரெசிபி வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.